வாங்குங்க, இன்றைக்கி நாம் ஒரு அருமையான பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்டையை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் 2 கையிலையும் தேய்க்கிறதுனால பிரண்டை வந்து நம்ம கையில் அரிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரண்டையை கணுக்களில் பிச்சுக்கோங்க. ரொம்ப எலசான பிரண்டை வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப முத்துனதாக வாங்க வேண்டாம். நம்ம அதில் தோல் உரிச்சதுக்கப்புறமா சதைப்பகுதி கம்மியாயிரும். இந்த மாதிரி கத்தியை வச்சு உரிச்சிங்கன்னா அழகாக நார் எல்லாமே உறிஞ்சு வந்துடுங்க. உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் பிரண்டை வந்து நல்லா வதங்கி கலர் மாறி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி, கொஞ்சமாக கல்லுப்பு, 5 வரமிளகாய், இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பிரண்டை இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பிரண்டை துவையல் எல்லா சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்க பிரண்டை துவையலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் எப்படி துவையலாக கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை இட்லி தோசை கூட சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிக்விடாக கூட வச்சுக்கலாம். சட்னியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. துவையல்லே மிக அருமையான டேஸ்ட் உள்ள ஒரு துவையல் வந்து பிரண்டை துவையல் தாங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.